ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு பேங்க்லேருந்து இப்போ வந்து ரெக்வயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூட்டுறவு வேலைவாய்ப்பு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓவராலாக எல்லா மாவட்டமுமே அடங்குற மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும், எப்படி விண்ணப்பிக்கணும், எல்லா விதமான அப்டேட்டும் எப்படி தெரிஞ்சுக்கிறது, சேலரி எல்லாம் எவ்வளோ கொடுக்குறாங்க, போக போக இம்ப்ரூவ்மெண்ட் அலவன்ஸ் எல்லாம் இருக்கா, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா உடனடியாக எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். கீழே கமெண்ட் செக்ஷன் மூலமாக நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எல்லா விதமான தகவல்களையுமே நாங்கள் வந்து இலவசமான முறையில் கொடுக்குறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து கட்டாயமாக புதியவராக இருப்பீங்க. அதனால் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினலாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல செக் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனை. அந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஓ எல்லாமே பாஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடியே ஜிஓ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு அறிவிக்கலாம், எந்தெந்த மாவட்டத்தில் வேக்கன்சி அதிகமாக இருக்குது. கூட்டுறவு அப்படின்னு வந்துட்டாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு வேலைவாய்ப்பில் முழுக்க வந்துடுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நாச்சியப்பா எப்படி படிக்கிறது, இந்த நாச்சியப்பாவில் இருந்து நெக்ஸ்ட் நம்ம லெவலுக்கு சொல்லியிருந்தேன்ல, இந்த பேங்க்கில் அதாவது கூட்டுறவில் ஒரு சில கிராம வங்கியில் உதவியாளராக போகிறதுக்கு அந்த நாச்சியப்பா முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த நாச்சியப்போட இன்டர்நேஷனல் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவிலே நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுவேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில். நீங்கள் நமது சேனலுக்கு புதிவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக ஓவராலாக தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் வேக்கண்ட் அறிவிக்கிறாங்களோ, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் வேலையாக இருக்கட்டும், தனியார் கவர்மெண்ட் ரெண்டு இணைந்த வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தெரிவிக்கப்படும். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்பு வந்துச்சு. எப்படி விண்ணப்பிக்கணும் உட்பட நான் போஸ்ட் ஆஃபீஸோட லிங்க்கு, நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு, அப்ளை பண்ணுற வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவில் ஒரு அருமையான வேலைவாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து தவற விட வேண்டாம், அனைவருமே இதை வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே அப்படின்னா தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஜாப்பு 2024 டோட்டல் வேக்கன்சி 861 வேக்கன்சி. கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது வந்து அப்ளை பண்ணுற போக போக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். தமிழ்நாடு இது வந்து ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு. எலிஜிபிள் கேட்டகரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஓவரால் தமிழ்நாட்டில் விண்ணப்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் டேட்டு 13/8/2024, எண்டிங் டேட்டு 11/9/2024. இந்த டேட்டில் தொடங்கி இந்த டேட்டில் எண்ட் ஆயிடுது இந்த வேலைவாய்ப்பு. தமிழ்நாட்டில் ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு நிகரான ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்பு எடுத்துக்கலாம். ஏன்னா சேலரி வந்து அவ்வளோ சேலரி வந்து கொடுக்குறாங்க. போஸ்டிங் நேம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்டிமேட்டாக கொடுத்து வச்சுருக்காங்க. அசிஸ்டண்ட் தான் எந்த வேலைவாய்ப்பு, உதவியாளர் அசிஸ்டண்ட் ரெண்டு வேலைவாய்ப்பு தான். பாருங்கள், முதல்ல அசிஸ்டண்ட் போட்டுக்கிறானுங்களா, கீழேயும் பாருங்கள் அசிஸ்டண்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர். அசிஸ்டண்ட் வேலைவாய்ப்பு தான், அதில் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று அடிப்பானுங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே அசிஸ்டன்ட் குரூப் பி இதுமாரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு. ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு, இது வந்து தவற விட்டுறாதீங்க. இதில் வந்து 55, 33, 39 போஸ்ட்டு, 2 போஸ்ட்டு இதுமாரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் 14வது பாருங்கள் அசிஸ்டண்ட்டு, அடுத்தது பாருங்கள் 16வது அசிஸ்டண்ட்டு, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு தான். எல்லாமே வந்து பாருங்கள் அசிஸ்டண்ட் வேலைவாய்ப்பு நிறைய எடுக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. இது எப்படி என்னன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பாருங்கள் அசிஸ்டண்ட்டு தான். இதுக்கு வந்து என்னென்ன வேணும், இதுக்கு வந்து அசிஸ்டண்ட் வேலைவாய்ப்புக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இன்ஜினியரிங்கும் படிச்சிருக்கலாம், எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங்கும் படிச்சிருக்கலாம், சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அசிஸ்டண்ட் வேலைவாய்ப்புக்கு. அது அசிஸ்டண்ட் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் வந்து எதுவும் கேட்கல, டிகிரி கேட்டிருக்காங்க. எலிஜிபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலேஜில் கோர்சஸ் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. நான் அப்டேட் பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இதோட அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் வந்ததில்லை, அதை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் தாராளமாக போய் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஒன் பை ஒன்னாகவே.
அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியரான விளக்கங்கள் தெரிய வரும். ஏன்னா இப்போ நான் ஓவரலாக வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போயிடுவேன். ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அதோடைய கருத்துக்களும் சரி, அது விண்ணப்பிக்கக்கூடிய முறைகளும் சரி உங்களுக்கு வந்து மிக தெளிவாக வந்து புரியும். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க பிளானிங் அசிஸ்டண்ட்டு, இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 1 by 1 பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம முக்கியமான டீட்டெயில் மட்டும் பார்த்து அந்த நாச்சிப்பா பற்றி கொஞ்சம் பேசணும் வேறு. ஏன்னா அது வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, கமெண்ட்லேயும் தெரியப்படுத்திருக்கீங்க வீடியோ போடுங்கன்னு. பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் இல்லாதனால நான் வந்து இதிலே சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு இண்டிவிஜுவலாக தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறதுக்கு உண்டான முயற்சியை வந்து நான் வந்து எடுக்கிறேங்க, டைமாக எடுக்கிறேன். ஏஜ் லிமிட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் பெண்களுக்கு தனியாக, ஆண்களுக்கு தனியாக, அதுலேயும் எஸ்சி எஸ்சி இதிலலாம் தனியாக, எம்பிசி ஓபிசி ஜென்ரல் இதுக்கெல்லாம் தனித்தனியாக எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டு. நான் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சேலரியும் அதே மாதிரியே தான். செலெக்ஷன் ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும். எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஓவராலாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே, மற்றபடி வேறு எந்த ஒரு ஒர்க்குமே இருக்காது. அப்ளிகேஷன் ஃபீஸஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனாக 150 ரூபா வாங்குறாங்க. எக்ஸாம் ஃபீஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபா வாங்குறாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணி இதை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதா வரும். அந்த டேட்லாம் பார்த்துக்கோங்க. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போத்து கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட்டு இதுதான் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் மூலமாக தான் கொடுத்துருக்கேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதை ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் என்னென்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான விளக்கங்கள் தெரிய வரும். இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடனே ரிப்ளை கொடுக்க நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாச்சியப்பா பற்றி சொல்லியிருந்தேன்ல, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நான் வந்து சொல்கிறேன் இப்போ. ஏன்னா அந்த கூட்டுறவோட சம்மந்தப்பட்டிருக்குது இந்த வேலைவாய்ப்பு. இந்த நாச்சியப்பா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூட்டுறவோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் படிக்கணும், இந்த கூட்டுறவு சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறீங்க ஒன்று. அடுத்தது கூட்டுறவு பேங்க்கில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க 2. ஆல்ரெடி ரேஷன் கடையில் செலக்ட் ஆகி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க 3. வேலையே இல்லாமல் இப்போ தான் அப்ளை பண்ணுற ரேஷன் கடைக்கு அப்படிங்கிறீங்க 4. இந்த 4 வகையான கேட்டகரியாக நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க. நாச்சியப்பா போய் நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். அதில் வந்து நிறையா கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. போனீங்க அப்படின்னாவே எல்லா கோர்சஸுமே உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. அது நகை மதிப்பீட்டாளர், அடுத்து வந்து கணக்காளர் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இது எல்லாமே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா வேலைக்கு போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மார்க் கொடுக்குறாங்க, பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. இப்போ எப்படி இந்த ஒரு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குறுகிய காலகட்டத்தில் இந்த தமிழ் வழி சான்றிதழ் இருந்தால் மார்க் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் டிஎன்பிசியில் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அப்டேட் கொடுத்தாங்களோ, அப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வழி சான்றிதழ் நான் தமிழில் படிச்சிருக்கேன், எனக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களோ, அதுமாரி இந்த நாச்சியப்பாவுக்கும் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதாவது எந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த கூட்டுறவு சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்புக்குள்ளே போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாச்சியப்பா படித்து வைக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடையில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் 2 நாள் கிளாஸு, சனி ஞாயிறு 2 நாள் தான் கிளாஸ் அட்டன் பண்ணோம். உங்களுக்கு 6 மாதமோ இல்லை ஒரு 8, 9, 11 மாதம் சம்திங் சனி ஞாயிறு மட்டும் நீங்கள் கிளாஸ் போனோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அதுவே இப்போ தான் வேலையில் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் கிளாஸு காத்தால் 9 மணிக்கு போனீங்க அப்படின்னா 12, 1 மணிக்கெலாம் விட்டுருவாங்க. இப்போ வந்து 2 பேட்சாக மாற்றிட்டாங்களாம். ஃபஸ்ட்டு நாளெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அவங்களாம் படிக்கிறப்ப ஒரு நாளைக்கு ஒரு பேட்ச் தான். காத்தால் 9 மணிக்கு போனால் ஈவினிங் 5 மணி 5:30 பக்கமாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடுவாங்க. இப்போலாம் ஆட்கள் அதிகமாக இருக்கிறதுனால காத்தால் ஒரு பேட்ச், ஈவினிங் ஒரு பேட்ச், இப்படி போட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்கள்லாம் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா இப்போ எல்லோரும் அப்போ வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சுல்ல, எல்லோரும் வீடியோ நாங்கள் வந்து கொடுக்க பார்த்துட்டு இப்படியா நாமளும் சேர்ந்து படித்தோம், நாச்சியப்பாவில் படித்தோம் அப்படின்னா ஒரு வேலைவாய்ப்புக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாரி வந்துட்டாங்க. அதனால் கட்டாயமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாச்சியப்பா படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. அரசு வேலையில் இருந்தீங்க அப்படின்னா 2 நாள் கிளாஸு,
அரசு வேலையில் இல்லை அப்படின்னா ரெகுலராக கிளாஸு. ரெகுலராக போகிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு சனி ஞாயிறு மட்டும் போட்டு கொடுங்க, நாங்கள் வரோம், நான் வந்து வெளியில் வேறு வேலைக்கு போகிறேன் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா விசாரிச்சாச்சு, கேட்டாச்சு, அட்மிஷன் வரைக்கும் போயாச்சு. அதுக்குண்டான சாத்தியக்கூறே கிடையாது. நீங்கள் யாரை பிடிச்சி போனீங்கனாலுமே உங்களுக்கு அந்த சலுகை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அரசு தரப்புலேருந்து நிறைய விதமான கைடன்ஸ் அப்டேட் எல்லாமே இருக்கிறதுனால அரசு வந்து என்ன சொல்லுதோ அதுபடி தான் இவங்க வந்து நடந்தாங்க. ஏன்னா அது அரசு சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பாக்கணும்னு வச்சுக்கோங்களேன், படிக்கிறதுக்கு உண்டான இடம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு என்ன சொல்லுதோ அதுபடி தான் நடக்கணும். மற்றபடி தனியார் காலேஜில் கூட கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லலாம், இருக்கலாம், பிடிக்கலாம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி கிடையாது. அப்படி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அனைத்து நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டால் அதை வந்து பெற்று பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாச்சியப்போடைய ஒரு கிளியரான ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா நாச்சியப்பை பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் ஏகப்பட்ட அப்டேட்கள் இருக்குது. நான் ஒன் பை ஒன்று அப்டேட் பண்ணுறேன். இப்போயே நான் எல்லாமே சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போயே ஒரு 11 நிமிஷத்துக்கு மேலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம். இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மட்டும் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த கூட்டுறவு வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்காத விட்டுறாதீங்க, உடனே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. அதுக்குள்ள அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன் பை ஒன்று லிங்க்ஸ் நான் அவைலபிளாக கொடுத்துருப்பேன். தாராளமாக கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். உடனே நாங்கள் வந்து ரிப்ளை கொடுப்போம். அதுலேயும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எங்களுக்கு வந்து உடனே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாச்சும் அப்டேட் இருந்தால் உடனுக்குன்னு தெரியப்படுத்துங்க. இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா அப்டேட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு 10 பேர்த்துக்காச்சும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இன்னும் ஏகப்பட்ட இணையதளங்கள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.